நடை வண்டி, மரக்குதிரை, அன்னப்பறவை வண்டி ஆகிய பெயர்களை எங்கோ கேள்விப்பட்டது போல் இருக்கும். 40 வயதை தொட்டவர்களும் அதைத் தொடர்ந்தவர்களும் தாங்கள் சிறுவயதில் நடைவண்டியில் நடை பயின்றதும் மரக்குதிரையில் சவாரி செய்ததும் தான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் இதுபோன்ற அனுபவங்கள் இனி வரப்போகும் சந்ததிக்கு கிடைக்குமா என்ற சந்தேகத்திற்கு விடையாக அமைந்துள்ள ஒரு செய்தி தொகுப்பு. மாடுகளுக்கு உணவையும் மனிதர்களுக்கு உணர்வையும் அசைபோடும் பழக்கம் மகிழ்ச்சியான அனுபவத்தின் மௌன சாட்சியாக விளங்குகிறது. சில்லறை சேகரிக்கப்பட்ட உண்டியலை மாத கடைசியில் உடைத்து பயனடையும் ஏழையைப் போல சின்ன வயது ஞாபகங்களை சேமித்து வைத்து வளர்ந்த பின் அதை கோர்வையாக நினைத்து பார்ப்பது அனுபவங்கள் என்ற பயனுள்ள பலனை அளித்து மனிதனின் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே போகிறது காலம். நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் பரிணாம வளர்ச்சி பெற்றபின் கடல் அலைகள் என்ற நவீனத்துவம் பழமையின் சுவடுகளை அழித்து காலாவதி செய்ய முயற்சித்தாலும் மீண்டும் மீண்டும் எழும் அலைகளைப் போல பழமை கம்பீரமாய் எழுந்து நிற்கிறது. தஞ்சாவூரில் தயாராகும் நடைவண்டி, மரக்குதிரை, அன்னப்பறவை வண்டி ஆகியவை இதற்கு வாழும் சாட்சிகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. 1970களிலும் அதற்கு முன்பு பிறந்தவர்களின் ஞாபகங்களில் நடைவண்டிகளும் மரக்குதிரைகளும் இன்னும் தங்கள் பயணத்தை நிறுத்திக் கொள்ளாமல் ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாகரிக வளர்ச்சி பழங்கலைகள் பலவற்றை கல்லறைக்கு அனுப்பிவிட்டாலும் ஒரு சில கலைகள் காலத்திற்கு இரையாகாமல் உயிர் துடிப்புடன் உலா வந்து கொண்டுதான் இருக்கின்றன. குழந்தைகளுக்காக ஒரு காலத்தில் தயாரிக்கப்பட்டு வந்த நடைவண்டி, மரக்குதிரை, அன்னப்பறவை வண்டி ஆகிய விளையாட்டுப் பொருட்களை கால மாற்றம், லாப குறைவு போன்ற காரணங்களால் இப்போது யாரும் செய்ய முன்வருவதில்லை. ஆனால் இதனை சவாலாக ஏற்று தஞ்சை ரயிலடி அருகே புஷ்பலதா என்ற பெண்மணி இத்தொழிலுக்கு புத்துயிரூட்டி வருகிறார். எட்டும் அறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் சமத்துவ பிரகடனத்தின் பிரதிநிதியாக ஆண்களுக்கு இணையாக இத்தொழிலில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக புஷ்பலதா வெற்றி கொடி நாட்டி வருகிறார். தஞ்சாவூர் கலைப்பொருளில் குதிரை செய்கிறது ஒரு தஞ்சாவூர் இதிலே பெருமை வாய்ந்தது. அதை இடையில 10 வருஷமாக யாரும் செய்யலை. இதை நான் அங்கே ஆசாரி போட்டுட்டு போனேன். அந்த உளியை சுத்தியலை வச்சு நம்ம கற்றுக்குவோம். ஏன் இவ்வளோ பேர் டிமாண்டை எல்லோரும் கேட்குற நேரத்தில் நம்ம அந்த பொருள் ஏன் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வத்தில் நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாம் ஆர்டர் நிறையா வந்தது. இந்த தொழில் அழிஞ்சு போகாமல் இன்னொருத்தவங்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேலையை விட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் நடைவண்டி பயில்வதால் இதயம், மூளை, உடல் ஆகியவற்றின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறுநீரக பிரிவு, மலச்சிக்கல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதை எலும்புகளை அந்த உள்ள நரம்புகளையும் அது கம்ப்ரஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்குது. காலில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. மரக்குதிரையில் இருக்கும்போது அந்த மயக்கம்லாம் இருக்காது. கையை பிடிச்சிட்டு ஆட்டும் போது கைக்கெல்லாம் வலுவடையுது. வேகமாக ஆடும் போது குடல்கள்லாம் நல்ல செரிமானம் கொடுக்கக்கூடியது. சதையெல்லாம் பிடிமானம் கொடுத்து நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்கள இந்த நடவண்டியிலையும் இந்த மரக்குதிரையிலையும் வச்சு வேகமாக ஆட்டி விடும் போது அந்த சதைகள்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பராமரிக்கும் பள்ளிகள் மரக்குதிரை, அன்னப்பறவை வண்டி பொம்மைகளை அதை தயாரிக்கும் புஷ்பலதாவிடம் முன்பதிவு செய்து வாங்கி செல்கின்றன. மன வளர்ச்சி குன்றைகள் நாங்கள் நிறைய தெரப்பி கொடுக்குறோம். அதில் மெயினாக இந்த மரக்குதிரைக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இந்த மரக்குதிரையினால இந்த குழந்தைய நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறோம். இந்த மரக்குதிரை மூலயமா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி மற்றும் கைகால் திறன் வளர்ச்சி கூட இதனால ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாராளமாக இந்த ட்ரைனிங் கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் கூட இதில் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். தலையாட்டி பொம்மை, வீணை, கலைத்தட்டு என பண்பாட்டு பெருமை பேசும் முழக்கங்களுக்கு இடையே தஞ்சை மண்ணில் மரக்குதிரைகளும் அன்னப்பறவை மற்றும் நடைவண்டிகளின் ஒலிகளும் தனித்துவம் குறையாமல் காலம் கடந்து பெருமை பேசிக்கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஜெயா செய்திகளுக்காக தஞ்சை தமிழ்ச்செல்வத்துடன் லாரன்ஸ் விஜயன்.